இங்கே வந்து இப்போ விக்கிரவாண்டி தொகுதிக்கு தான் எலெக்ஷன் நடக்குது. இங்கே வந்து இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கிடையாது. ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் வந்து இங்கேருந்து நாங்கள் 20 கிலோமீட்டர்ஸ் போய் தான் வந்து யாராக இருந்தாலும் படிக்க முடியுது. இங்கே ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால வந்து ப்ரைவேட்டில் வந்து நிறைய பேரால் படிக்க முடியல. அதனால் வந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு வந்து இப்போ வரவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நிறைய கொண்டு வந்தால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். நிறைய பேர் வீட்டில் என்ன பயம் அப்படின்னா வெளியில் போயிட்டு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் பயப்படுறாங்க. மெயினாக வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பயப்படுறாங்க. பசங்க வந்து பார்த்து படிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து கேர்ள்ஸ் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஏதாச்சும் வந்து இந்த ரேப் மர்டர் நிறையா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரைவசின்றது வந்து நிறையா வந்து பாதிக்கப்படுது, ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதனால வந்து இங்கே காலேஜஸ் வந்து இப்போ நியராக இருந்துச்சு, விக்கிரவாண்டி தொகுதியில் நியராக இப்போ காலேஜஸ் வந்துச்சு அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து காலேஜஸ் போகாமல் வீட்டிலே இருந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே அந்த காலத்து மாரியே தான் இப்பயும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இன்னும் வந்து காலேஜஸ் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இல்லைங்க சார், ப்ரைவேட் காலேஜஸ் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து அதால் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இப்போ வரவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாமே நல்லது பண்ணணும். ஆனால் எங்கள் ஊரில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஸ்கூலுமே இன்னும் 8th தான் இருக்குது, இன்னும் மேலே இன்னும் வரலை. லைப்ரரிஸ்லாம் எதுவுமே கிடையாது, இருக்குது பட் ஓப்பனே பண்ணலை. நாங்கள் இன்னும் போயிட்டு அந்த லைப்ரரியில் படிக்கவும் இல்லை, ஒரு புக்ஸ் கூட இன்னும் எடுத்து பார்த்ததே கிடையாது. அப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் டாஸ்மாக் ஒயின் ஷாப் இருக்கிறதுனால எங்கள் ஊரில் இருக்கவங்கலாம் எனி டைம் அங்கே தான் இருக்காங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான் நடந்துகிட்ருக்கு. அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிரச்சனை, வீட்டிலன்னு இல்லை எல்லாருக்குமே பிரச்சனை. யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த குடியினால தான் ரொம்ப. எங்கள் ஊரில் இருக்க ஒயின் ஷாப்பை கம்பல்சரி எடுத்துகிட்டு எங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. காலேஜ் படிக்கிறவங்கலேருந்து எல்லாருமே இருக்காங்கண்ணா. இப்போது எல்லாமே எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைப்ரரி ஓப்பன் பண்ணாங்கன்னா. என்ன இப்போது ஒரு வயசானவங்களாக இருந்தால் கூட போயிட்டு அங்கே உட்காந்தாங்கன்னா அவங்களாம் அதை நியூஸ்லேருந்து எல்லாம் நியூஸ் பேப்பர் படித்தாங்கன்னா அதில் நிறைய தெரிஞ்சுக்கலாம்ல. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் லைப்ரரி ஓப்பன் பண்ணணும் எங்களுக்கு. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணணும். புதுசாக வரவங்க எல்லாமே செய்வாங்கன்னுட்டு நம்புகிறோம் நாங்கள். அதுக்காக தான் நாங்கள் எங்கள் உரிமையை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வந்துட்டு ஓட்டு போடுறோம்.